Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இந்த பிப்ரவரி மந்த்துக்கு முருகரோட மெசேஜ் என்ன, அவரோட பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 பைல் வைக்கிறேன். இந்த 2 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இது நம்ம வந்து ஏஞ்சல் கார்ட்லேயே வைக்கிறேன் நான். உங்களுக்கு ஏதாவது இன்டென்ஷன் இருக்குது, முருகர்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குது, ஏதாவது மனசில் வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை இருக்குதுன்னா அதை மனசில் நினச்சிக்கோங்க. ரீடிங்கில் உங்களுக்கு அது வந்து மெசேஜாக வரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஓகேவா? ஃபைல் நம்பர் 1. File number 2. Friends, sorry now. File number 1, file number 2. சூஸ் பண்ணிட்டீங்களா? ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் இந்த பிப்ரவரி மந்த் என்ன உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த லைக் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்துடுது. ஸோ நீங்கள் உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக பதிவிடும்பொழுது சேனலுக்குள்ளே ஸோ உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து நியூ வியூவர்ஸ்க்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, சரி. கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஓகேவா? இதில் உங்களோட ஜாப், கேரியர், படிப்பு, அப்புறம் உங்களோட பிஸ்னஸ், ஃபைனான்ஸ் சப்போர்ட், மேரேஜ் லைஃப், லவ் லைஃப் எல்லாமே கவர் ஆகும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் நீங்கள் நியூ பிகினிங்ஸ்க்காக, அதாவது நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ், நியூ பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்களோட ஜாப் கேரியருக்காக, உங்களோட படிப்புக்காக ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பலித்தமாகும். ஓகேவா? கரண்டில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நியர்பை ஃப்யூச்சர், அதாவது இந்த பிப்ரவரி மந்த் அதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது. ஓகேவா? இந்த கார்டு மூலமாக எவ்வளோ அழகாக, ஏன்னா இது பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, அதே மாதிரி சிங்கிளாக இருக்கிறவங்க, ஓகேவா, மேரேஜ் ஆகிட்டு பிரேக்கப் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி லவ் லைஃப்பில் இருந்து நீங்கள் இப்போ வந்து பாஸ்ட் பர்சன் அவங்கள இது வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாலும் சரி, அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலும் சம்திங் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வராங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்காக காத்துட்ருக்கு கைஸ். நீங்கள் அதுக்கு ரெடி ஆகணும். ஓகேவா?
நீங்கள் உங்ககிட்ட வந்து நீங்கள் பாஸ்டில் நிறைய விஷயங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க. இறைவன்கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சு நிறைய வந்து என்ன முருகா எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே எனக்கு இறைவன்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கீங்க. பட் உங்களுக்குள்ள அந்த பாஸ்ட்டில் இருக்கிற அந்த விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து வெளியில் இது பண்ணணும், வெளியே விடணும். அதை உள்ளுக்குள்ளேயே போட்டு டம்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கான அத்தனை சக்ஸஸையும் இறைவன் கொடுக்கறதுக்கு வந்து இருக்காங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவாக எண்ணங்கள் வரும். அதாவது புதுசாக ஏதாவது ஒரு படிக்கணும், இல்லைனா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதயமாகும். அது அப்படி உதயமான பிறகு அது எப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும். அதோடு அப்படியே விட்டுறக்கூடாது. இது ஒரு சிலருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் பிகினிங்ஸ் இருக்குது. அந்த நல்ல ஒரு விஷயம் சக்ஸஸ் எல்லாமே இருக்குது. கார்ட் வழியாக நல்லாவே தெரியுது. நீங்கள் கேட்குற விஷயங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும் இந்த பிப்ரவரி மந்த்து. சந்தோஷமா? உங்களுக்கு லேகிங் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் அந்த பாஸ்ட் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து புது வீடு அமையலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, கற்றுக்குவீங்க. ஒரு ஞானம் பிறக்கும். உங்களோட உள்ளுணர்வு நல்லா வேலை செய்யும். ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அவேக்னிங் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த இன்ட்யூஷன்ஸ்லாம் இந்த மாதத்தில் வந்து நல்லா இருக்குது கைஸ். ஓகேவா? ஓகே. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்க்குறதுல கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுறீங்க. நியூ பிகினிங்ஸ் அண்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு அவேக்னிங் நடக்க போகுது உங்களுக்கு. அதில் ஒரு ஈடுபாடு அதிகமாக உங்களை ஈடுபடுத்திக்க போகிறீங்க. ஓகேவா? நான் சொன்ன இந்த ராசியில் இருக்கீங்கன்னா ஆமான்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. உங்களோட அதாவது என்ன சொல்லுவாங்க, இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு சில நாட்களாக இதில் வந்து ஒரு ஸ்பார்க் வந்துட்டுருக்கும். ஒரு சிலருக்கு புது வீடு அமையலாம். ஓகேவா? நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ, என்னென்னலாம் நீங்கள் வந்து மைண்டில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஆக்ஷனும் எடுக்கணும். சில பேர் வந்து அந்த விஷயங்களை செய்யணும்னு சொல்லிவிட்டு அதுக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணுவீங்க. இது வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களோட வேலைக்காக புதிய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு அதை நோக்கிய பயணமாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது பிப்ரவரி மந்த்து. ஓகேவா? நீங்கள் மேரேஜ்க்காக ட்ரை பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த செகண்ட் லைஃப் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட அந்த ப்ரீவியஸ் பதிவுகள்லாம் கொஞ்சம் இருந்தால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்கனவே நான் பதிவுகள் போட்டிருக்கேன். நம்மளோட பாஸ்ட் இதெல்லாம் போய் பாருங்கள். ப்ரீவியஸ் பதிவுலாம் வீடியோவில் அதை பற்றி ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு பதிவுலும் சொல்லிகிட்டு இருக்கு, அது ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஆனால் லாஸ்ட்டில் ரெமெடி சொல்கிறேன். இந்த வீடியோட எண்டில் கூட நான் ரெமெடி கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிப்ரவரி மந்த் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகும். ஒரு சிலருக்கு வீடு வாய்ப்புகள் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து புதுசாக கல்யாணமாகி வேறு வீட்டுக்கு போகலாம், அந்த மாதிரி கூட தோணும். எல்லாமே இருக்குது. ஓகேவா? இப்போ ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி இப்போ மனசில் கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அவசரப்படுறீங்களோ? ஸோ அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறார். நீங்கள் இப்போ மனசில் ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப இப்போவே இன்றைக்கே அப்படின்னாலாம் இல்லை, அதுக்கு உங்களை தயார் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த பாஸ்ட் ரெக்கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு கேட்குறீங்க, நியூ லைஃப் வேணும்னு கேட்கும் பொழுது உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றின விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வரணும். நீங்கள் ஆக்சுவலி எப்படின்னா, சில பேர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கீங்க. நீங்கள் வந்து லக்னமாக இருக்கலாம், இல்லைன்னா ராசியாகவும் இருக்கலாம்.
ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை இந்த மாதிரி எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. ஓகேவா? பட் நான் பாஸ்ட் ரெக்கார்டை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது ஏதாவது இருந்துச்சு, இல்லை கார்மிக் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு இதிலேருந்து வெளில வரணும் அப்படின்னா பெர்மனன்ட் ரெமெடி நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதை சரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? ரொம்ப அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண சொல்கிறேன். உடனே கிடைக்குமான்னு கேட்குறீங்க போல். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு நான் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சில கலர்ஸ் சொல்கிறேன், அந்த கலர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்து கொடுக்கும். ஓகேவா? க்ரீன், எல்லோ அண்ட் ப்ளூ. ஓகேவா? இந்த 3 கலர்ஸ் கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வேர் பண்ணுங்கள். அந்த கலரில் வந்து ட்ரெஸ் கோட் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லைன்னா ஃப்ளவர்ஸ் வாங்கி வைங்க, வீட்டில் பூஜை அறையில் வைங்க. உங்கள் கூட ஏதாவது கலர்ஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிப்ரவரி மந்த் நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் கொஞ்சம் கேட்கணும். இன்ட்யூஷன் பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களோட மெடிடேஷன் வந்து நீங்கள் எவ்வளோ டீப்பாக பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களோட சோல் பர்பஸ் என்ன ஒரு ரீசனுக்காக நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்தீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வெளியில் அதிகமாக வந்து உங்களோட சீக்ரெட்ஸை சொல்ல மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முயற்சி வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கான இது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, யூனிவர்ஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஓகேவா? ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் நெகட்டிவான தாட்டில் தான் இருக்கீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எதை நம்ம வந்து சூஸ் பண்ணணும், எதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், எது நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன். அதனால் டைம் டிலே எடுத்துக்கிறீங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க, கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கீங்க. கரெக்டாக வந்து எது வேணுமோ அதை வந்து டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து உங்களோட வேலைகளை தள்ளி போடுறீங்க. சில பேர் வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்கள் அதை நினச்சி வந்து நீங்கள் வந்து இப்போ ஆக்ஷன் எதுவும் எடுக்காமல் அதை வந்து லெட்கோ பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க. ஒன்று, நீங்கள் வந்து அதை லெட்கோ பண்ணணும். உங்களால் அது ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு வந்து சாரி கேட்கணும். ஓகேவா? மற்றவங்க உங்களை காயப்படுத்திட்டாங்க, உங்களை வந்து கஷ்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், லெட்கோ பண்ணுங்கள். அதுதான் சொல்கிறாங்க. பாருங்கள், நான் கார்டு இது வந்து வேறு ஒரு ஆரக்கல் டெக்லேருந்து எடுத்தேன் நான், ஏஞ்சல் கார்டு. இந்த கார்ட்லேயும் உங்களுக்கு அதுதான் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கறனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து ரிசீவ் பண்ண முடியாமல் போகுது. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த பாஸ்ட் ஃபெயிலியர், ஏதாவது ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இப்போ யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த நல்ல விஷயங்களை கவனிக்கிறது கிடையாது. நிறைய குவிட் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போவும் வந்து அதுக்கான விஷயங்கள் ஏதோ உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை கூட நீங்கள் வந்து அது கவனிக்க மாட்டேறீங்க. ஒரு சிலர் வந்து பாஸ்டில் நடந்த நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க கைஸ். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து அரைகுறை மனசோட ஸ்ட்ராங் மைண்ட் இல்லாமல் பண்ணாதீங்க. எது வேணுமோ அதை கரெக்டாக டிசைட் பண்ணி அதை நோக்கி நீங்கள் வந்து ஃபார்வர்டாக போகணும். அது ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் இது பண்ணுறீங்கன்னாலும் சரி. ஓகேவா? ஒரு சிலர் வந்து சில அடிக்ஷனில் இருக்கீங்க. அடிக்ஷன்னா அது வந்து
என்ன மாதிரினா ஒரு ஹேபிட்டாக மாறி இருக்கலாம். அந்த பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறது, இது ஒரு அடிக்ஷன், இது கூட ஒரு அடிக்ஷன் தான். ஓகேவா? ஃபெயிலியரை பற்றியே நினச்சினுக்குது, இது ஒரு அடிக்ஷன் தான். ஒரு சிலர் வந்து தேவையில்லாத ஹேபிட் கூட நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள், ஏன்னா இங்கே ஒரு நெகட்டிவிட்டி, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதனால நான் இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ஒரு அடிக்ஷனில் இருக்கிறீங்க. அது எந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் சீக்ரெட்டான பர்சன், வெளியில் அவ்வளோ சொல்ல மாட்டீங்க. அந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வாங்க. ஓகேவா? டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நிறைய போனதெல்லாம் போட்டோம். இனி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஒழுங்காக கிளியராக கேட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு இந்த பிப்ரவரி மந்த் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கிடையாது, கேரியர், ஜாப் கேரியர், ஃபைனான்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு வந்து நிறைய விஷயங்கள் இப்போ 1 or 2, 3 வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அதில் எதை ஒன்று பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயும் குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க, ஆப்பர்ச்சுனிட்டியும் வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. அதனால் பி அவேர். ஓகே, அடுத்தது ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும்ட்டாங்க. சந்தோஷமா? கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிற இந்த நிலைமை இப்படியே நீடிக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சில விஷயங்கள் அவ்வளோ அழகாக கார்டில் அப்படியே கிளியராக சொல்லிட்டாங்க பாருங்கள். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க. உங்களோட ஹேபிட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு அடிக்ஷன் ஏதோ இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் நல்ல விஷயத்தெல்லாம் கோட்டை விடாதீங்க. கொஞ்சம் வந்து ஃபர்கிவ் பண்ணுங்கள், ஃபர்கிவ்னஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபுல்லாக நெகட்டிவிட்டிலே ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க கைஸ். ஓகேவா? இந்த நெகட்டிவிட்டிலே ஃபோக்கஸிங் இருந்தீங்கன்னா நீங்கள் அதனால தான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்கள். ஓகேவா? இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இப்போ இருக்கிற இந்த நிலைமை மாறும்னு சொல்கிறார். ஓகே, சரி. இந்த பைலடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் இருக்குது. உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. நீங்கள் வந்து முருகர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவர் என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஓகே, pile 1, pile 2. உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பரை நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ரெடியா? பார்த்துடலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன ஆன்சர் கொடுக்குறாரு? இது மேபி கார்டு. மேபி கார்டு. அடுத்தது என்ன இருக்குது? ப்ளஸ் எஸ் மேபி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. மோஸ்ட் ஆஃப் இதை நோ கார்டுன்னு தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவேன். ஒரு சிலர் மேபின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்த கார்டு வந்து எஸ் கார்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு மேபி சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்வி எதுவாக இருக்கும்னா, உங்கள் பாஸ்டில் நடந்த சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அந்த விஷயங்கள் ஏன் என் லைஃப்பில் நடந்துச்சு, நான் எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில், ஒரு டீச்சிங் கெப்பாசிட்டி, எல்லா திறமையும் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட. பட் நீங்கள் வந்து உங்களுக்கான இந்த கேள்வி உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயம் உங்களோட கார்மிக்காக இருக்கலாம். அந்த பர்சன் திரும்பி வருவாங்களா, இல்லைனா அந்த விஷயம் திரும்ப எனக்கு வந்து கிடைக்குமா, சம்திங் ஏதோ பாஸ்டில் நடந்த விஷயம். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா ஃபைனான்ஸ் கூட இருக்கலாம். அந்த சிச்சுவேஷன், அதை பற்றின ஒரு கேள்வி தான் உங்களோடது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு இன்னும் இதை வந்து கிளாரிட்டி வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது. இந்த உலகத்தில்
மாற்ற முடியாத ஒன்று எதுவுமே கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் அடிக்கடி அதெல்லாம் மறந்துடுறீங்க நீங்கள். அதனால தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு சேஞ்சஸ் வேணுமா? டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ரொம்ப லாங்காக போடாதீங்க, ஷார்ட்டாக போடுங்க. நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நிறையவே இருக்குது. ஏதாவது ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லாேருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது லைஃப் கோச்சிங் கிளாஸ். அது ஸ்பிரிச்சுவலுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக நீங்கள் வந்து கிளாஸ் கற்றுக்கணுன்னு வந்தாலும் பேசிக்காக அதுதான் வச்சுருக்கேன். அதை லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா எந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸும் கற்றுக்கோங்க. அப்போ தான் அந்த கிளாஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக உங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நார்மல் லைஃப்பில் நீங்கள் லீட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரக் இருக்குது. எனக்கு வந்து என் திருமண வாழ்க்கையில் தடை இருக்குது, படிப்பில் தடை இருக்குது, ஜாபில் தடை இருக்குது, படுத்தா தூக்கம் இல்லை, நிறைய கெட்ட கனவுகள் வருது, பிளாக் மேஜிக் இருக்குது, என்னவாவது இருந்துட்டு போட்டோம். இது உங்கள் கர்மாவே. நீங்கள் வந்து கர்மாவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் பழைய வீடியோஸ்லாம் பேசியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க போதும். ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் உங்களோட மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாகவே நான் அதை சொல்லி கொடுக்குறேன். லைஃப் கோச்சிங் கிளாஸில் ஈஸியாக மூவ் பண்ணிக்கிட்டு உங்களோட வேலையை டக்குன்னு பிடிச்சி போயிட்டே இருங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் மனசு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாலே நீங்கள் வந்து உங்களை எப்படி அதை வச்சுக்கணும், உங்களை ஹீல் பண்ணிக்கிறது எப்படி, அந்த டிவைன் எனர்ஜி உங்களுக்குள்ளே இறங்குச்சுன்னா அந்த டிவைன் பவரை எப்படி நீங்கள் உங்களோட ஆராய்ச்சக்கர பவரை வந்து மெயின்டைன் பண்ணணும், எல்லா வித்தையும் கற்றுத்தரேன். ஓகேவா? ஒரு கல்லில் 10 மாங்காய். ஒரு டாபிக் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள், பல கதவுகள் டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு கதவுகள் திறக்கும். ஓகே? காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க, சரியாகும். இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்கப்பா. சந்தோஷமா? ஸோ உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும்னா, நீங்கள் கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு சில விஷயங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க, ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணணும், இல்லை ஒரு ஜாபுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. இது சக்ஸஸ் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இப்போது இது கேள்வி வந்து இப்போ கரண்ட்டில் ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கீங்க. அது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போ லவ்வராக கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ இந்த புது லவர் நம்ம இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க மாதிரி தெரியுது, இதை நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிடுவேனா, இல்லைனா இந்த திருமண வாழ்க்கை எனக்கு ஸ்ட்ராங்காக நிலைக்குமா, சம்திங் அது பேஸ்டாக தான் நீங்கள் கேள்வி எழுப்பியிருப்பீங்க. கரண்ட்டில் இருக்க விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிட முடியுமா? தட் மீன்ஸ் ஓகே, கண்டிப்பாக முடியும், கவலைப்படாதீங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவு விடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் கற்றுக்கணும், உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் எல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக மாற்றிக்கணும், ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய வீடியோ பதிவுகள் பாருங்கள். அதில் நான் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசியிருப்பேன். உங்களோட டிவைன் எனர்ஜி, நம்ம வந்து டிவைன் எனர்ஜி உள்ளே வந்துச்சுன்னா நம்ம எப்படி அந்த டிவைன் பவரை யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட கார்மிக்கு, நெகட்டிவிட்டி, பிளாக் மேஜிக், வாட் எவர் சிச்சுவேஷன் எல்லாம் மாற்றிக்கலாம். நீங்கள் மனசு வைக்கணும். ஓகேவா? நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்கள் தலைவிதியை மாற்றிக்கலாம். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.